கேபிட்டல் டிவி நேயர்கள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கின்றது 2021ஆம் ஆண்டுக்கான 2வது நாள். இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷமும் சுபீட்சமும் முக்கியமாக ஆரோக்கியமான நாளாகவும் இந்த நாள் மட்டுமல்லாது இந்த வருடம் முழுவதுமே இனி வருகின்ற காலம் அனைத்துமே அனைவருக்கும் சந்தோஷமும் சுபீட்சமும் நிறைந்த நாட்களாக அமைய வேண்டும் என்று கேபிட்டல் டிவி சார்பாக நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதும் மட்டுமல்லாது இன்றைய நாள் கூட பல்வேறு சுபகாரியங்களில் பல்வேறு நபர்கள் ஈடுபட்டிருப்பீர்கள். அத்தனை பேருக்குமே கேபிட்டல் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் கூட நானும் என்னோடு இணைந்து ஒரு புதுமுகமாக இன்றைய தினம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். என்னோட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கிரி. வணக்கம் கிரி. வணக்கம். இன்றைய தினம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன் ஒரு வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் நிகழ்ச்சிக்குள் வந்திருக்கிறேன். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சிக்குள். கட்டாயமாக. ஆகவே அது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடத்திலே நாங்கள் எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், புதிய சிந்தனைகளை மனங்களுக்குள்ளே வேறுண்ட செய்ய வேண்டும், எல்லைகளற்ற சந்தோஷங்களோடு நாங்கள் வாழ பழக வேண்டுமாக இருந்தால் எங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை தூக்கி வீசிவிட்டு நல்ல விடயங்களை எங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு நகர வேண்டுமாக இருந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு அடிகளும் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் என்பது நாங்கள் இந்த காலையிலே சொல்லக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த 2021ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் 2020 என்பது ஒவ்வொருவருடைய மனங்களிலும் ஏதோ ஒரு வறுமையை விதைத்துவிட்டு சென்ற ஒரு ஆண்டாக இருக்கிறது. ஆக இந்த 2021ஆவது நாங்கள் எதிர்பார்த்தது போல ஓரளவேனும் அந்த சந்தோஷங்களோடு பயணிப்பதற்கான பாதைகளை கடவுள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் பிரார்த்தனைகளோடு இன்றைய தினத்திலே நீங்கள் சொன்னது போல ஒவ்வொருவருமே தங்களுக்கான எண்ணம் போல பல காரியங்களை வைத்திருப்பார்கள். உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய சிந்தனைகள் எப்படியோ அப்படியே சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய காலை பொழுதிலும் நாங்கள் வழமை போல பேசுவதற்கான தலைப்பு நிறையவே இருக்கிறது. ஆகவே இன்றைய தலைப்பு நாங்கள் பேசுவதற்கு என்ன கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை இப்போது சொல்லாமல் இந்த காலை பொழுதை நாங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியானதாக ஆரம்பிக்க வேண்டும். காலையில் எது எங்களுடைய மனதிலே தோன்றுகிறதோ அல்லது சிந்திக்க தோன்றுகிறதோ அந்த நாள் முழுவதும் அந்த சிந்தனைகள் தான் எங்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது நாங்கள் காலையிலே சிந்திப்பதற்கு சில நிமிடங்களை கொடுக்கலாம் இல்லையா? கட்டாயமாக. அந்த உங்களை சிந்தனைகளோடு ஆழ ஊடுருவி செய்வதற்காக வரப்போகிறது சிந்திக்க சில நிமிடம் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்து கொள்வோம். அதிகார போதைக்கு நண்பர்கள் கிடையாது, பொறாமைக்கு ஓய்வு கிடையாது. அதிகார போதைக்கு நண்பர்கள் கிடையாது, பொறாமைக்கு ஓய்வு கிடையாது. சிந்திக்க சில நிமிடம் பகுதியை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த அதிகார எல்லைக்கு எங்களுக்கு நண்பர்கள் கிடையாது. இப்போ இந்த பொதுவாக பார்த்தவென்றால் நண்பர்கள் என்ற வட்டத்துக்குள் இயங்கக்கூடியவர்கள் அதிகாரங்களை கையில் எடுக்கிற பொழுது அதற்கான தனித்துவங்களை மறந்து போய்விடுகிற அதிகாரம் என்பது அந்த நண்பர்களுக்கு இடையிலான நட்பினுடைய அந்த அந்தஸ்தை தவற விடுவதற்கான வாய்ப்புகளாக அது அமைந்துவிடும் என்பதை நாங்கள் குறிப்பாக இந்த சிந்தனையிலே பார்த்திருக்கிறோம். எப்பொழுதுமே இந்த உலகத்திலே அழகானவர்களாக தெரிபவர்கள் யார் என்று கேட்டால் நல்ல நண்பர்களை தங்களுக்குள்ளே கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அழகானவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சூழல் இருக்கிறது. காலநிலையுடைய மாற்றம் மிக வேகமாக மாறி வருகின்றது. 2021 2வது நாள் ஒவ்வொருவருமே நிறைய இந்த ஆண்டில் நிறைய செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆக அந்த ஏற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கானவைகளாக வர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த காலையிலே வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாகவும் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் பார்ப்போம் 2020 இப்படி அமைந்து விட்டது, 2019ஆம் ஆண்டு இப்படி அமைந்து விட்டது, இப்படியெல்லாம் நாங்கள் கடந்த காலங்களை எண்ணியெல்லாம் சிந்தித்து கொண்டிருப்போம். சில வேளைகளிலே சில காரியங்கள் நடக்காமல் எல்லாம் இருக்கும். இன்றைக்கெல்லாம் 2021ஆம் ஆண்டை உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று கொண்டாட வேண்டும், ஆலயங்களிலே கொண்டு சென்றாட வேண்டும், நண்பர்களோடு கூடி முகப்புத்தகத்திலே பதிவுகளை இட வேண்டும், செல்ஃபிகளை எடுக்க வேண்டும். இப்போ உங்களை போல அழகானவர்கள் செல்ஃபிகளை எடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் யோசித்திருப்பார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய நிலைமை உலகத்தினுடைய நிலைமை மாறி இருப்பதாலே நாங்கள் நினைத்தது போல எல்லாவற்றையுமே செய்ய முடியாமல் இருக்கும். ஆக நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்வோம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு இல்லையா? கட்டாயமாக எந்த ஒரு காரியம் நடக்கும் போதும் ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு காரணம் அந்த செயலுக்கு சம்பவத்துக்கு பின்னணியில் கட்டாயமாக இருக்கும். அது நன்மைக்காகவும் இருக்கலாம், தீமைக்காகவும் இருக்கலாம். நம்மளுடைய பார்வை, அதாவது
நமக்கு சரியான தேவை எது என்று தெரிந்து அதற்கேற்றவாறு அந்த சம்பவங்களை நாங்கள் வடிவமைத்துக் கொள்வதில் தான் அந்த சரியான காரணங்களாக இருக்கும். நல்லது நடந்தால் அதிலிருந்து நாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை தீயது நடந்தால் அதிலிருந்து நாங்கள் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த சம்பவத்திலிருந்து நிகழ்ச்சியிலிருந்து ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு படிப்பினையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் விதத்தில் தான் எங்களுக்கு நடக்கிற விடயங்கள் அமையும் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் காத்திருக்கின்றது இறை வணக்கம் பகுதியின் சைவ சிந்தனை பகுதி. ஞானமே வடிவாகிய ஞான தண்டாயுதபாணியினுடைய தனிப்பெருங்கருணையினாலே கேபிட்டல் டிவியினுடைய இறை வணக்கம் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நேற்றைய தினம் ருத்ராட்ச தாரணம் பற்றி சிந்தித்திருந்தோம். தொடர்ந்தும் இன்றைய தினமும் ருத்ராட்சத்தை பற்றி சிந்திக்கலாம். ருத்ராட்சம் நேற்றைய தினம் கண்டமணியாக எப்படி நாங்கள் ருத்ராட்சத்தை அணிவது என்று சிந்தித்திருந்தோம். அதே போல தொடர்ந்தும் இன்றைய தினம் இந்த ருத்ராட்ச தாரணத்தை பற்றி சிந்திக்கலாம். அன்பர்களே, இந்த கண்டமணி பொதுவாக எல்லோரும் தரிக்கக்கூடியது என்பதனாலே நான் நேற்றைய தினம் அதை முதலாவதாக சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த ருத்ராட்சத்தை தரிப்பதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. அதாவது கண்டமணியாக ருத்ராட்சம் தரிப்பவர்களும் கூட மாமிசம் புசிக்காதவர்களாக இருக்க வேண்டும். ருத்ராட்சம் தரித்தவர்கள் மாமிச உணவே உண்ணக்கூடாது என்பது விதி. கண்டமணியாகத்தானே தரித்திருக்கிறோம் என்று நினையாமல் ருத்ராட்சம் தரித்திருப்பவர்கள் நிச்சயமாக மாமிச உணவை விலக்கியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல தீட்சை கேட்டவர்கள் தான் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்ற எந்த விதிமுறையும் கிடையாது. தீட்சை கேட்காதவர்களும் கூட ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம். ஆனால் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது மாமிசம் புசிக்க கூடாது இந்த ருத்ராட்சத்தை தரித்தார். ஆனால் இந்த ருத்ராட்ச தாரணம் என்பது மிகுந்த பலன்களை தரக்கூடியது ஆனதினாலே அன்பர்களே, மாமிச உணவை விலக்கி இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் தரித்துக் கொள்வது மிகுந்த பலனை நன்மையை தரக்கூடியது. ஆகவே தொடர்ந்து இன்றைய தினம் ருத்ராட்சத்தை பற்றி சிந்திக்கலாம். கண்டமணியாக தரிக்கின்ற முறையை பற்றி பார்த்திருந்தோம். அதே போல இந்த கண்டமணியாக நீங்கள் தரிக்கிற பொழுது சிவப்பு நூலிலே ருத்ராட்சத்தை வெறுமையாகவும் அணிந்து கொள்ளலாம். தங்கம் அல்லது வெள்ளி அல்லது செப்பு பூண் போட்டும் தரித்துக் கொள்ளலாம். ருத்ராட்சத்தின் இருபுறமும் பூண் போட்டும் தரித்துக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய வசதியை பொறுத்து தரித்துக் கொள்ளலாம். பொதுவாக எல்லோரும் 5 முக ருத்ராட்சத்தை தரித்துக் கொள்ளலாம். அதே போல ஒரு முகம் தொடக்கம் 33 முகம் வரையான ருத்ராட்சம் இருக்கிறது என்று நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன். இந்த ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது. அதே போல ஒவ்வொரு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரியவர்களுக்கு இன்ன ருத்ராட்ச தாரணம் மிகுந்த நன்மையை தரக்கூடியது என்றெல்லாம் பெரியவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த ருத்ராட்சத்தை தரிக்கிற பொழுது அளவுக்கு அதிகமான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த கண்டமணியை பற்றி பார்த்திருந்தோம். ருத்ராட்சத்தை மாலையாகவும் தரித்துக் கொள்ளலாம். ருத்ராட்சத்தை மாலையாக கட்டியும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். பொன்னிலோ அல்லது வெள்ளியிலோ நீங்கள் ருத்ராட்சத்தை மாலையாக கட்டி அணிந்து கொள்ளலாம். ஆனால் மாலையாக ருத்ராட்சத்தை கட்டி நீங்கள் அணிகிற பொழுது சில விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதாவது ருத்ராட்ச மாலையை எந்த நேரமும் நீங்கள் தரித்திருக்க முடியாது. அதாவது மலசலம் கழிக்கிற காலம், தீட்டு ஆசௌசம் முதலான காலங்களிலும் மரண வீடுகளுக்கு செல்லுகிற பொழுதும் இந்த ருத்ராட்ச மாலையை நீங்கள் அணிவதை தவிர்க்க வேண்டும். அந்த நேரம் அந்த ருத்ராட்ச மாலையை ஒரு சம்புடத்தில் போட்டு உங்களுடைய பூஜை அறையிலே வைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக நீங்கள் ருத்ராட்சத்தை எப்பொழுதெல்லாம் தரிக்கலாம் என்று சொன்னால் சிவபூசை செய்கின்ற காலங்கள், மங்கள நிகழ்வுகள், ஆலய வழிபாடு செய்கிற காலம், அதே போல ஆலயங்களில் நடைபெறுகின்ற கிரியைகளிலே கலந்து கொள்கிற நேரம், இப்படியான முக்கியமான புண்ணிய வேளைகளில் இந்த ருத்ராட்ச மாலையை நீங்கள் தரித்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த ருத்ராட்சத்தை மாலையாக கட்டி அணிபவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்து கொண்டு ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு மலசலம் கழிக்கக்கூடாது, தீட்டு ஆசௌச காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஆனால் கண்டமணிக்கு இவை யாவும் கிடையாது. கழுத்திலே கட்டியிருக்கிற கண்டமணி நீங்கள் எப்பொழுதும் கட்டியிருக்கலாம். அந்த நூல் பழுதுற்றால் மட்டும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனதினாலே அன்பர்களே, இந்த ருத்ராட்ச மாலை, இந்த ருத்ராட்ச தாரணம் என்பது மிகுந்த புண்ணிய பலன்களை தரக்கூடிய
இருக்கக்கூடியது. அதே போல நீங்கள் ஸ்நானம் செய்கிற பொழுது ருத்ராட்ச மாலையை அணிந்து ஸ்நானம் செய்தால் கங்கையிலே நீராடிய புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான நோய் நொடியும் உங்களை அண்டாது. அதே போல நோய் நொடி உற்றவர்கள் இந்த ருத்ராட்சத்தை முதல் நாள் செப்பு பாத்திரத்திலே ஊற வைத்து அடுத்த நாள் அந்த நீரை குடித்து வந்தால் உங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய ரோகங்கள் நீங்கும். அதே போல உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கும். முக வசீகரம், உடல் வசீகரம், ஆரோக்கியம் உண்டாகும். ஆனதினாலே செப்பு பாத்திரத்திலே ருத்ராட்சத்தை முதல் நாள் இரவு இட்டு அதை ஊற வைத்து அடுத்த நாள் அந்த நீரை அருந்தி வந்தால் தேக ஆரோக்கியம் கூடும். ஆனதினாலே இன்றைய தினம் இந்த ருத்ராட்ச தாரணத்தை பற்றி சிந்தித்திருந்தோம். தொடர்ந்து இந்த ருத்ராட்சத்தை பற்றியே நாளைய தினமும் சிந்திக்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். சைவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். சைவ சமயத்தவர்களின் அடையாளங்களில் ஒன்றான ருத்ராட்ச மாலை பற்றியும் அதனுடைய புனிதத்தன்மை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது மட்டுமன்றி அது தொடர்பான சைவ நம்பிக்கைகளையும் அதை எப்போது அணிந்து கொள்ளலாம், எப்போது அணியக்கூடாது, அதன் புனிதத்தன்மை பற்றியும் பல்வேறு விடயங்களை பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக நிச்சயமாக, அதாவது இந்த சைவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய வாழ்வியல் கோலம் என்பது மிக வித்தியாசமானது. மற்றவர்களுக்கு இந்த பண்பாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது சமய அனுஷ்டானங்களாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான செயற்பாடுகளாக சைவர்களுடைய வாழ்வியல் அமைந்திருப்பதை பார்க்கலாம். ஒரு காலத்திலே நாங்கள் ஆலய வாழ்வும் எங்களுக்கான பண்பாட்டு வாழ்வியலோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கெல்லாம் இதை சொல்லித்தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை ஒன்று எழுந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நாகரீக உலகம் எங்களை எங்கேயோ அழைத்து கொண்டு போகிறது. ஆக எண்ணங்களை சிதறவிடாமல் எங்களுக்கான வாழ்வியல் இதுதான் என்பதை புரிந்து கொண்டு சைவர்களாக வாழ்வதற்கான அந்த வழிகளை ஒவ்வொருவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும். கூடுதலாக சொல்ல போனால் இல்லங்களிலிருந்து பிள்ளைகளுக்கான ஆன்மீக வாழ்க்கை பற்றியதான எண்ணக்கருக்களை விதைத்துக் கொள்ளுங்கள். அது அப்போதுதான் அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது வாழ்க்கையிலே ஏதோ கட்டத்திலே அவர்களுக்கு துணையாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும், இந்த சைவர்களுக்கான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ருத்ராட்சம் அது உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை அல்லது பல்வேறுபட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய அளவிற்கு அது இருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய முன்னவர்கள் கண்டு வைத்த வைத்தியம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் விலை கொடுக்காமலே எங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான வாழ்வியல் வழிகளை கண்டுபிடித்தவர்கள்தான் எங்களுடையவர்கள். ஆக இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கு முன்னதாக அடுத்த பகுதி இருக்கிறது. இறைவணக்கத்திலே கிறிஸ்தவ சிந்தனையை தொடர்ச்சியாக பார்த்து இணைந்து கொள்வோம். கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, மனித வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரக்கூடியது எது என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மனித வாழ்க்கையிலே நமக்கு எல்லாம் கிடைக்கின்ற பொழுது, எல்லாம் கிடைத்தாலும் மனித வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது. எல்லாமே கிடைத்த பொழுது, எல்லாமும் வந்த பொழுது, நாம் நினைத்தது கூட அமைந்த பொழுதும் சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே இந்த சந்தோஷம் ஏன் இல்லாமல் போய்விடுகிறது அப்படி என்று நாங்கள் பார்க்கிற பொழுது, சந்தோஷத்தை எதனாலே நாங்கள் வாங்கிக் கொள்ள முடியும், எந்த வகையிலே சந்தோஷத்தை நாங்கள் அடைந்து கொள்ள போகிறோம் என்று பார்த்தால், இன்றைக்கு நிம்மதியை தரக்கூடிய ஏதோ ஒரு பொருளை நாங்கள் நாடுகிறோம். ஆனால் அது நிம்மதியை தருகிறதாக இல்லை. அதிலும் நாங்கள் தோல்வி அடைந்து போகிறோம். இங்கே மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தரக்கூடிய காரியம் என்று சொல்ற பொழுது, பரிசுத்த வேதாகமத்திலே எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில திடீரென்று சந்தோஷம் யாரோ பறித்து விட்டது போல காணப்படுகிறது. ஒருவேளை நம்ம காலையில ஒரு சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, மாலை வருகிறதுக்குள்ள
இந்த நடு மத்தியான வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு வந்து நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சந்தோஷத்தை அப்படி இல்லாமல் ஆக்கி விட்டுறது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கி விட்ட உடனே நம்ம மனம் கசந்து நொந்து போயிடுறோம். ஆனால் இந்த சந்தோஷத்தை மறுபடி நாங்கள் நிரப்பிக் கொள்வதற்கு இங்கே எரேமியா 15:16 நாங்கள் பார்த்தோம் இல்லையா, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மனமகிழ்ச்சியுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தைகள். இந்த இறைவனுடைய வார்த்தைகளை நாங்கள் மிகவும் கவனத்தோடு, நாங்கள் பக்குவத்தோடு நாங்கள் தேடி வாசிக்கையில் மனித வாழ்க்கையிலே பார்க்கிறோம், பணம் இல்லாமலே மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு அள்ளி தருகின்றது. ஆகவே இதை தனிமையில நாம் இருந்து வாசித்தாலும் சரி, அல்ல கூடியிருந்து வாசித்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொல்ற போது, அதனாலதான் எரேமியா உபத்திரவத்தின் வேளையிலே சொல்லக்கூடிய ஒரே காரியம், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கிளேசத்தை மாற்றுகின்றது, ஒரு மனிதனுடைய பார்க்கிறோம் குழப்பங்களை மாற்றுகின்றது, ஒரு மனிதன் இருக்கிற அவலமான நிலையை மாற்றுகின்றது. அவருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை கிரியை செய்கிறது. அப்ப பார்க்கிறோம், இந்த வார்த்தை எடுத்து ஒரு மனிதன் வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை என்ன செய்கிறது, அவருடைய இருதயத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சி அற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு தருகிறதற்காக. ஆகவே மன மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில வேண்டுமா, ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டுமா, நிம்மதியை நீங்க தேடுகிறீர்களா? அப்படி தேடினால் இங்கே சொல்லப்பட்ட இந்த வாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாக்கியத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியிலே பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். கிறிஸ்தவ சிந்தனை சொல்லி இருக்கிறது, எப்பொழுதுமே வார்த்தைகளிலே சில மகிழ்ச்சிகள் இருக்கும். அது இறைவாக்கியங்களில் வரக்கூடிய விடயமாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் எங்களோடு பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். குறிப்பாக சொல்லுவார்கள், அன்பினுடைய அடையாளமாக நாங்கள் வார்த்தைகளை உதிர்க்கிற பொழுது அது அப்படியே ஒவ்வொருவருடைய எண்ணப்பாடுகளையும் தங்களுக்குள்ளே கெப்சா பண்ணிக்கொள்ளும், அதை எடுத்துக்கொண்டு விடும் என்று சொல்வார்கள். ஆக இந்த இறை வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இந்த புது வருடத்தில் கூட இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை அறிவித்த வார்த்தை கூட கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்குமே அது வேத மந்திரமாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளும் பெருமதி மிக்கதாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த பகுதி இருக்கிறது, 2021ஆம் ஆண்டின் 2வது நாளில் நினைக்கின்றோம். இந்த ராசி பலன்கள் 12 பேருக்குமே அல்லது 12 ராசியினருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகிறது. இன்னும் சிலர் ராகவை சில காரியங்களை செய்ய ஆரம்பித்திருப்பார்கள். இன்றைக்கு ஏதாவது ராசியை பார்த்து விட்டு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வார்கள். இப்போ நீங்களோ நானோ இப்படித்தான் இருக்க போகிறோம். ஆக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கு வரப்போகிறது. இன்றைய பலன்கள் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்து கொள்வோம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2021ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 2ஆம் திகதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், ராசி கடகம். இன்றைய சுப நேரம் பிற்பகல் 3:30 முதல் 5 மணி வரை. ராகு காலம் 9:30 முதல் 11 மணி வரை. இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தி நாளாகும். நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். மிகச் சிறப்பாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளப் போகும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு இலகுவாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரிய சித்தி, உங்களுக்கு எந்த கர்மத்தை எடுத்துக்கொண்டாலும் அது சித்தியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்வி கற்போருக்கு மிகவும்
சிறப்பான ஒரு நாளாகும். இன்றைய நாளிலே இலகுவாக உங்களுடைய கல்வி செயற்பாடுகள் இருக்கும். வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு அதிக லாபம் தென்படும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள். அநேகமான கொள்வனவுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளிலே உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய நிகழ்ச்சி நிரல்கள் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. நண்பர்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார் முழுவதும் உங்களுடன் மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் விடிந்திருக்கின்றது. இடவராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த சந்தர்ப்பம் மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும். அதிகமான லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகி அவர்களால் உங்களுக்கு நிறைந்த உதவிகளும் ஒத்தாசைகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தொழில், உங்களுடைய செயற்திட்டம் அனைத்தும் சிறப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பண லாபம் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டாகும். உதவிகள் கிடைக்கும். நல்ல நண்பர்களும் பெற்றோர்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் சிறப்பான நாளாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கடினமான உடல் வலு, உடல் உழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் கடின உழைப்பை நல்க வேண்டியதாக இருக்கும். அதனூடே நீங்கள் வெற்றி காணக்கூடியதாக இருக்கும். சிறப்பான இந்நன்னாளை நீங்கள் நல்லதாக்கி சிறப்பாக உங்களுடைய நடைமுறை திட்டங்களை நீங்கள் ஈடேற்றலாம். ஆனால் இடையிடையே தடங்கல்கள் ஏற்படும், மனஸ்தாபங்கள் ஏற்படும், பகை ஏற்படும். இவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நல்லதை நினைத்து நல்லதை செய்யுங்கள். அவைகள் உங்களுக்கு நற்பயனை தரக்கூடியதாக அமையும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மிக ஆர்வமுடன் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய கடந்த கால செயற்திட்டங்களுடைய வெற்றி இன்று தீர்மானிக்கப்படும். இன்றைய நாளிலே உங்களுக்கு இழந்த சொத்துகள் மீள கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். இந்த நன்னாளை சிறப்பாக செயற்படுத்தி நீங்கள் உங்களுடைய வேலை திட்டங்களையும் உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய புதிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மிகச்சிறப்பாக உங்களுடைய கர்மங்கள் ஈடறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக மலர்ந்திருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் அதிதீவிர ஆர்வத்துடன் அதிதீவிர வேகத்துடன் இன்றைய நாளிலே நீங்கள் செயல்படப் போகின்றீர்கள். உங்களுடைய ராசிக்கேற்ற தன்மையும் ஆளுமையும் உங்களுடைய செயற்திட்டத்திலே பிரதிபலிக்கப் போகின்றது. உங்களுடைய செயற்பாடுகளும் உங்களுடைய அணுகுமுறையும் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சிலே மயங்கி அநேகமானோர் உங்களுக்கு உதவிகள் செய்ய முன்வருவார்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாயிருக்கும். அதிகமான பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள நாளாகும். சிக்கல்கள், சிரமங்கள் என்று இன்றைய நாளிலே உங்களுடைய நகர்வுகளை நீங்கள் முன்னேற்றி அதிலே வெற்றி கண்டு மனமகிழ்ச்சியுடன் குடும்பத்தாருடன் சேர்ந்து சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை நீங்கள் ஈடேற்றப் போகின்றீர்கள். புதிய புதிய திட்டங்களை வகுத்து நீங்கள் உங்களுடைய வேலை திட்டத்திலே உங்களுக்கு அழகு சேர்க்கப் போகின்றீர்கள். அருமையான ஒரு அழகான சாதனைக்குரிய சில வேலை திட்டங்களை இன்றைய நாளிலே நீங்கள் நிறைவேற்றி ஆகுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறும், நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய இலக்குகள் மிக எளிதாகவும் இலகுவாகவும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த துறை சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, அந்த துறையிலே நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். மிகச் சிறப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. அதை சிறப்பாக நகர்த்தி செல்லுங்கள். துளாராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகளும் பிறருக்கு உதவுகின்ற தன்மையும் இன்றைய நாளிலே அதிகமாக இருக்கும். அவைகள் உங்களுக்கு வெற்றியையும் அனுகூலங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தவர்களால் பண்துரைக்கப்படுவீர்கள். அடுத்தவர்களால் பெருமைப்படுத்தப்படுவீர்கள். பொது காரியங்களிலே நீங்கள் மனமுவந்து செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் மற்றவர்களுடைய மனதை கவரக்கூடியதாக இருக்கும். அவர்கள் உங்களுடன்
பூரண நம்பிக்கையுடன் பழக வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும். ஆகவே இன்றைய இந்த நம்பிக்கைக்குரிய திடகாத்திரமான நாளை ஒரு ஆரோக்கியமான நாளாக நீங்கள் நடத்தி உங்களுடைய செயற்பாடுகளிலே வெற்றி காண முடியும் என்பதை வலியுறுத்தி கூறுகின்றேன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமாக உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செய்து முடிக்கப் போகின்றீர்கள். அதிகமான பணலாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது புது வேலை திட்டங்களை நீங்கள் கையேற்கப் போகின்றீர்கள். உங்களுடன் பழகியவர்கள் அபாரமான நம்பிக்கை வைத்து சில வேலை திட்டங்களுடைய பொறுப்புகளை உங்களுடன் தரப்போகின்றார்கள். ஆகவே அவைகளை நீங்கள் முழுமனதுடன் சிறப்பாக நிறைவேற்றி வெற்றி கண்டு அதிலே அதிக லாபம் காணக்கூடிய வாய்ப்பினை தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தனுராசி அன்பர்களே, நல்ல செய்தி, நல்ல பொருள் லாபம், நல்ல சுகபோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. நேர்மை நிதானம் குடிகொண்ட உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் அமோக வெற்றியை தரக்கூடிய ஒரு நன்னாளாக விடிந்திருக்கின்றது. ஆகவே உங்களுடைய செயற்பாடுகளும் வேலை திட்டங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவும் அதிக லாபம் தரக்கூடியதாகவும் அமையும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அதற்கேற்றாற்போல் உங்களுடைய திட்டங்களை வகுத்து நீங்கள் செயற்பட வேண்டும். அவை நல்லவையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய செயற்பாட்டை பொறுத்து இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் என்பதை கூறுகின்றேன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் மலிந்த நாளாக காணப்படுகின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளப் போகின்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சிரமங்களையும் சிக்கல்களையும் தரும். பகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்ட சிக்கல்களுக்கு நீங்கள் சென்று திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். ஆகவே இவைகளை மனது கொண்டு உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் நகர்த்த வேண்டும். அதிகமான தொல்லைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இவைகளை கருத்தில் கொண்டு அதிலிருந்து விலகி அதனை நகர்த்தி நீங்கள் உங்களுடைய இலக்கை இலகுவாக அடையக்கூடிய செயற்திட்டங்களை வகுத்து செயற்படுங்கள். அவை உங்களுக்கு தன்னிறைவு தரும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் அலைச்சல் மிகுந்த நாளாகவும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. நீங்கள் புது புது முயற்சிகள் மேற்கொள்வதை பின்போடுங்கள். இன்றைய நாளிலே அவைகளை ஆரம்பிக்காதீர்கள். அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போவதில்லை. அதனால் பல சிக்கல்களும் சிரமங்களும் அலைச்சல்களும் பொருள் இழப்புகளும் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இதனை மனது கொண்டு இன்றைய நாளிலே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய தேவை கருதி உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செய்து முடியுங்கள். அதுவே சிறப்பாகும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அனுகூலமாகவும் சிறப்பாகவும் நடந்தேறக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் சில மங்களகரமான நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டிருப்பீர்கள். அந்த திட்டங்கள் இன்றைய நாளிலே வகுக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அதை செய்து முடிக்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான சாதனை மிகுந்த நாளாக அமைந்திருக்கின்றது. அதிக லாபம் தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. மேற்கொண்டு நீங்கள் செய்யப்போகும் திட்டங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு பெருகும், அனுசரணை பெருகும். ஆகவே சிறப்பான இந்நாளை சிறப்பாக நகர்த்தி செல்லுங்கள். இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய இன்றைய பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோழரை அணுகி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சோழ சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் இன்றும் கூட சிறந்த தலைப்புடன் தான் நாங்கள் பயணிக்க போகின்றோம். அதாவது எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தத்துவமாக கூட அந்த விடயம் அமைந்திருக்கும். அதாவது நடப்பவை எல்லாம் நன்மைக்கு என்ற விடயத்தின் தலைப்பினூடாகத்தான் இன்றைய தினம் கதைக்க போகின்றோம். கிரி, உண்மைதான் ராகவி. அதாவது நாங்கள் காலையிலே சொல்லியிருக்கின்றோம், இன்னும் 2020 சிலருக்கு நடந்திருக்கும், சிலருக்கு நடந்திருக்காது. ஆனால் இன்னும் சிலர் நினைத்திருப்பார்கள் எல்லாமே நன்மைக்குத்தான் என்று சொல்லி சாதாரணமாக கடந்து போவார்கள். அந்த மனநிலையை உருவாக்குவதற்கும் ஒரு மனதைரியம் வேணும். அது எல்லோருக்குமே கிடைப்பதில்லை.
நாங்கள் இது தொடர்பான விடயங்களை பார்க்கிற பொழுது நிறைய வரலாற்று ரீதியான கதைகளை சொல்லலாம், எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு நடந்த கதைகளை சொல்லலாம், எங்கள் சார்ந்த நண்பர்களுக்கு நடந்த கதைகளை சொல்லலாம். இப்படி எங்களுக்குள் இருக்கக்கூடிய கதைகள் ஒவ்வொன்றும் நம்பிக்கையினுடைய விதைகளாக விழுந்திருக்கிறது. அது எழுந்து விருட்சமாக இருக்கிற பொழுது அவர்கள் கடந்து வந்த பாதைகள் என்பது மிக வித்தியாசமானதாக இருக்கும். குறிப்பாக சொல்வார்கள், கரடுமுரடான பாதைகளிலே பாதணிகளை கொஞ்சி நடந்தவர்கள் எல்லாம் பூக்களை கண்ட பின்னர் கால்களை மறந்து விடுகிறார்கள் சொல்வார்கள். அது எப்படி அவர்கள் கேட்டால், அது காலத்துக்கு ஏற்றது போல சிலவற்றை சாதகமாகவும் சிலவற்றை பாதகமாகவும் அமையும் என்று தங்களுக்குள்ளே அடையாளப்படுத்தி கொண்டார்களாக இருந்தால் அவர்கள் அதை சாதாரணமான விடயமாக கடந்து போவார்கள். ஆகவே இயல்பான வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்னும் சிலர் அப்படியானவர்கள் அல்ல. எது நடந்தாலும் அதை பெரிதாக எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கள் எல்லாம் தொலைத்து போகக்கூடியவர்களாக பலர் இருப்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஊர்களிலே சிலர் இருப்பார்கள், ஏதாவது ஒரு சின்ன காரியம் நடந்துவிடும், அது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விடயம்தான், ஆனால் அதை பெரிதாக எண்ணி வடிவேல் சொன்னது போல ஊதி ஊதி பெருசாக்கி விடுவார்கள். உருவாக பெருசாக்குகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்படியானவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேண்டும். ஆனால் அது இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அது சாதாரணமாக சரி, இன்றைக்கு இது நடந்திருக்கிறது, நாளைக்கு இன்னொன்று நடக்கும், அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற அந்த மனநிலையை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பதை நாங்கள் நடைமுறை உதாரணங்களூடாக நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். கட்டாயமாக இரு. நீங்கள் குறிப்பிடும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் இருக்கிறது. அதாவது எல்லாம் நன்மைக்கு என்ற தலைப்பில் பல பேருக்கு அந்த கதை தெரிந்திருக்கும், இருந்தாலும் இந்த தலைப்பிற்கு இந்த கதையை இங்கே கூறி ஆக வேண்டும். தெனாலிராமன் எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒருவர், அவருடைய கதை தான் இது. அதாவது தெனாலிராமன் சரி, அவருடைய மன்னர் கிருஷ்ணதேவராயருடன் அவ்வளவு ஒரு நட்பு ரீதியான உறவு அவர்களுக்கு. அமைச்சர் மன்னர் என்றதை தாண்டி இருந்திருந்த உறவு நட்பு ரீதியாக. எனவே அவருடைய மற்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பொதுவாக எங்களிடத்தை இருக்கும் இல்லையா ஒரு பண்பு, எங்களுக்கு பிடித்தவர்களிடத்தை யாராவது நெருங்கி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பொறாமையாக கூட இருக்கலாம், அவ்வாறான பண்பு அந்த அமைச்சர்களுக்கும் இருக்கவே இந்த தெனாலிராமனை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கின்றது. இருக்கும்போது ஒரு நாள் வந்து தெனாலிராமனும் மன்னனும் வந்து காட்டுக்கு வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்யும் போது கத்தி கூர்மை பார்க்கும்போது மன்னரின் கைகளில் வந்து அந்த கத்தி வந்து வெட்டி விடுகின்றது. வெட்டி அவருடைய இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றதா. ஓடிக்கொண்டிருக்கும் போது அனைவரும் அந்த மன்னனை சூழ இருந்த அனைவரும் வந்து கவலை கொள்கின்றார்கள். மன்னருக்கு காயம் பட்டு விட்டது என்று சொல்லி ஏக்கமடைகின்றார்கள். ஏக்கமடையும் போது தெனாலிராமன் அமைதியாக கூறினாராம், கத்தி என்பது கூர்மையான பொருள் தான், கட்டாயம் வெட்டத்தான் செய்யும், இதில் என்ன, ஏதோ ஒரு நன்மைக்குத்தான் இந்த விடயம் நடந்திருக்கின்றது, அதை விட்டு விடுவோமே, பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கூறுவாராம். கூறும்போது வந்து மற்றவர்கள் வந்து அந்த எங்கேடா கிடைக்கும் சந்தர்ப்பம், இவரை நாம் தாழ்த்துவோம் என்று இருப்பார்கள் இல்லையா, அந்த மாதிரி அந்த அமைச்சர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்து அமைந்து விடவே அவர்கள் வந்து மன்னருடைய கரங்களில் காயம் பட்டு விட்டது, நீங்கள் இதை இவ்வளவு இலகுவாக சொல்கின்றீர்களே என்று அவரை தாழ்த்த வழிகிட்டு மன்னருக்கு முன்பாக தாத்த கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். தாழ்வான கருத்துக்களை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். கூறும்போது வந்து மன்னருக்கும் சற்று வியப்பாக உள்ளது. என்னடா, நான் இவ்வளவு நட்பு ரீதியாக அன்பாக பார்த்து கொண்டிருக்கின்றனே, இவன் வந்து என்னை தாழ்த்துவது போல கதைக்கின்றானே என்று உடனே மன்னனுடைய ரத்தத்தை பற்றி கதைக்கின்றார்கள். அதாவது மன்னுடைய ரத்தம் உயர்ந்த ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறது, நீ இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த அமைச்சர்கள் பேசும்போது தெனாலிராமன் குறிப்பிடுகின்றார், அதாவது ரத்தம் என்பது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும், மன்னனாக இருந்தாலும் சரி, அடித்தள மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரத்தம் இருக்கத்தானே செய்யும், இருந்தால் தான் மனிதர்கள் என்று பொதுவாக குறிப்பிடுகின்றார். குறிப்பிடும் போது மன்னருக்கு இன்னும் கோபம் வந்துவிட, இன்று நீ வேட்டைக்கு என்னோடு வர வேண்டாம், நீ சிறையில் இருக்க வேண்டும், நான் வேட்டையிலிருந்து வரும் வரை என்று விட கட்டளை இட்டு விடுகின்றார் தெனாலிராமனுக்கு. அப்படி என்னோட மற்றவர்கள் என்ன செய்வார்கள், கவலை கொள்வார்கள், ஐயோ நமக்கு வந்து இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அப்ப தெனாலிராமன் வந்து சொன்னாராம், அவர் வந்து கவலைப்படல, அவர் சொன்னார், சரி இதுவும் நன்மைக்கு, அப்படி ஒரு கூலா சொல்லுவாங்கல்ல, சில பேர் அந்த ரிலாக்ஸ் ஆன ஆக்களா இருப்பாங்க, அப்படிதான் நம்ம தெனாலிராமன் இருந்திருக்காரு. அப்போ சொன்னார், சரி இதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்ல மன்னருக்கு இன்னும் கோபம் வருகிறது. கோபம் வந்தவுடன் அவர் காட்டுக்கு செல்கின்றார் வேட்டைக்காக. மற்ற அமைச்சர்களையும் படைகளையும் கூட்டிக் கொண்டு செல்லும் போது இடையில் காட்டுவாசி மக்களிடையே அகப்பட்டு விடுகின்றார்கள். மற்ற படைகள் எல்லாம் தப்பி விடுகின்றது. மன்னன் வந்து மாட்டிக்கொள்கின்றார். மாட்டிக்கொள்ளும் போது அவர்கள் வந்து அவர்களுடைய கடவுளுக்கு வந்து மன்னனை வந்து நரபலி கொடுக்கின்றது வந்து அந்த காலங்களில் இருந்திருக்கும் இல்லையா, நாங்கள் கதைகளை படித்திருப்போம். அப்படி மன்னரை அவர்களுக்கு தெரியவில்லை அது மன்னர் என்று நரபலி கொடுப்பதாக முடிவெடுத்து விட்டார்கள். இருந்த போதிலும் நரபலி கொடுக்க செல்லும் போது அவருடைய கரங்களை பார்க்கின்றார்கள். அவருடைய கரங்கள் வந்து வெட்டு காயங்களுடன் காணப்படுகின்றது. அப்போ வந்து அவர் சொல்றார்கள், எங்களுடைய கடவுளுக்கு வந்து நாங்கள் வந்து காயம்பட்ட ஒருவரையும் படைக்க மாட்டோம், அது வந்து எச்சி பொருளாக கருதப்படும், எனவே எங்கள் கடவுளுக்கு நாங்கள் தீட்டு செய்ததை போல ஆகிவிடும், அதனால் நாங்கள் உன்னை நாங்கள் வெட்ட மாட்டோம், நீ சென்று விட துரத்தி அடித்து விடுகிறார்கள். அப்போ நீராக மன்னர் வருகின்றார். தெனாலிராமனிடத்தை வந்து
இப்படி குறிப்பிடுகின்றார். அதாவது நான் சென்றேன், இப்படி நடந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொன்னார், நீ குறிப்பிட்டிருந்தா எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் சொன்னி. ஸோ இப்போ நான் வந்து புரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சொன்னாராம் வந்து உன்னை நான் சிறையில் அடைச்சேன், அப்பவும் கூட இதே வார்த்தையை தான் நீ சொன்னேன், இதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு கேட்டாராம். வேறு சொன்னார், மன்னா நீங்கள் வந்து காயத்தோட இருந்தபடியாக தப்பிட்டீங்க, நான் உங்களோட வந்து இருந்தால் கட்டாயம் உங்களை விட்டுட்டு ஓடி இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு காயம் இல்லை, நான் தான் அந்த நரபலிக்குள்ளாக இருப்பேன், அதனால தான் இப்போ நீங்கள் சிறையில் அடைச்சபடியா நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சாராம். அப்படித்தான் நாங்கள் செய்கிற எங்களுக்கு நடக்கிற எல்லா விடயங்களிலுமே ஏதோ ஒரு நன்மை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்காக நாங்கள் சரியான விடயங்கள், தீமையான விடயங்கள் கூட சில வேளை நடக்கலாம். நடக்கும்போது அதிலிருந்து ஏதாவது ஒரு படிப்பினை எங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் இல்லையா? அதில் ராகவ் என்ன விடயம் என்றால், சிலர் வந்து உடனடியாக தங்களுக்கு நன்மை நடந்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடுகளுடன் இருப்பார்கள். அது உடனடியாக தாங்கள் நன்மை கிடைக்காத போது அது நன்மை இல்லாமல் அது இது பிழையாக நடந்திருக்கிறது எண்ணிக்கொள்வார்கள். அப்படியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது எது நடந்தாலும் நன்மைக்கு என்று வாழ பழகுகிறவர்கள் பொறுமை என்கின்ற ஆயுதத்தை கையிலே வைத்திருக்க வேண்டும். அந்த பொறுமை இருந்தால் மாத்திரம்தான் அது நல்லதுக்கு நடக்கிறது என்ற அந்த எண்ணப்பாடுகளை அவர்களுடைய மனங்கள் ஏற்றுக்கொள்ளும். இல்லாதவர்கள் கொஞ்சம் கடினம். சாதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில வேளைகளில் ஒரு 5 நிமிடம் பிந்தி ஒரு இடத்துக்கு போகாமல் இருந்தால் சில வேளைகளில் நடக்கக்கூடிய விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம். சாதாரணமாக சில வேளைகளை யோசிப்போம், நாங்கள் நேரம் போயிட்டு தான் நான் ஒரு 5 நிமிஷம் பிந்திட்டேன்னு, ஆகவே கொஞ்சம் வேகமாக போகும். வேகமாக போகைக்குள்ள கூட சில வேளை நாங்கள் சில விஷயங்களை நன்மைக்குரியதாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா சில விடயங்களுக்கு எதிர்மாறான சம்பவங்கள் நடக்கும். ஆக இந்த சுற்றி இருக்கக்கூடிய சம்பவங்களோ ஒன்றும் எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது எங்களுக்கு சில வழிகளை நன்மையை தரக்கூடியதாக இருக்கும், சில வழிகள் தீமையை கொடுக்கும். சில தீமைகளும் எங்களுக்கான இன்னொரு அத்திவாரத்தை உருவாக்குவதற்கான ஊன்றுகோலாக அமைவதை பார்க்கலாம். குறிப்பாக பார்க்கிறோம், ஒரு பரீட்சையிலோ அல்லது ஏதாவது ஒரு போட்டியிலோ தோற்று போன ஒருவன் தனக்கு தோல்வி நடந்துவிட்டது என்று அதை நினைத்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கை காலங்கள் முழுவதையும் அதற்குள்ளே அமிழ்த்தி கொண்டிருப்பானாக இருந்தால் அவன் அந்த வெற்றியை பற்றி, இனி வரப்போகிற வெற்றியை பற்றி சிந்திப்பதற்குரிய ஆளுமை இழந்தவனாக இருப்பான். இந்த உலகத்திலே சாதித்து காட்டியவர்கள் எப்படியானவர்கள் கேட்டால், பெற்ற வெற்றிகளை விட நாங்கள் அனுபவித்துக் கொண்ட தோல்விகளை சிந்தித்து பார்த்தவர்கள்தான். ஏன் இந்த தோல்வியை அனுபவித்திருக்கிறேன், இது எப்படி நடந்தது, ஆகவே அடுத்த பாதையை எப்படி கொண்டு போக வேண்டும், அது நடந்தது, தோல்வி நடந்திருக்கிறது. இன்னும் சில வேளைகளில் அடுத்த பகுதியில் அவர் சந்திக்கிற பொழுது இன்னும் 2 மடங்காக அவர் தன்னுடைய சாதனையை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வார். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், அண்மை காலத்திலே சமூக வலைத்தளத்திலே ஒரு விளையாட்டு வீராங்கனை, அதாவது தடி ஊன்றி பாய்தல் என்று சொல்லக்கூடிய விளையாட்டில் ஒரு வீராங்கனை தன்னுடைய அவர் கொடுக்கக்கூடிய 3 தடவைகளிலே வேகமாக வருகிறார், பாய்கிறார். அவரால் ஒரு இலக்கை எட்ட முடியவில்லை. 2ஆம் கட்டம் பாய்கிற பொழுது அவருடைய ஊன்றுகோல் முறிந்து போகிறது. அப்பொழுது அவர் நினைத்திருக்கலாம், இந்த வாழ்க்கையினுடைய என்னுடைய கனவுகள் எல்லாம் இந்த ஊன்றுகோலாலே சிதைக்கப்பட்டு விட்டது என்று சிந்தித்திருக்கலாம். ஆனாலும் அவர் அந்த நடந்த சம்பவத்தை இது எனக்குரிய ஒரு நன்மைக்குரிய காரியமாக இருக்கலாம், ஆகவே நடப்பது நல்லாக நடக்கட்டும் என்ற அந்த சிந்தனையோடு அடுத்த ஊன்றுகோலை எடுத்துக்கொண்டு அவர் ஊன்றி பாய்கிறார். அவர் எண்ணிய எண்ணத்தை விட அந்த வைராக்கியமான மனநிலை அந்த போட்டியிலே அவரை வெற்றியாளராக அடையாளப்படுத்தி விடுகிறது. இது சாதாரணமாக உலகளவில் நடக்கக்கூடிய விடயம். எங்களுக்குள்ளும் இப்படியான சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கும். கட்டாயமாக நீங்கள் குறிப்பிடும்போது பாகிஸ்தான் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகின்ற முனிபா முஷாரி அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும். அவர் வந்து சாதாரண பெண்மணி, திருமணமான சிறு வயதிலேயே அவருக்கு திருமணமாகிவிட்டதாக முன்னைய காலங்களில் வந்து 22 வயது நிரம்பும் போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட், அதாவது விபத்து ஒன்று இடம்பெறுகின்றது. விபத்தில் வந்து அவருடைய கணவர் கார் ஓட்டி கொண்டிருக்கும் போதுதான் அந்த விபத்து நடக்கின்றது. அவருடைய பிழைதான், நித்திரை கொள்ளும் போதுதான் அந்த விபத்து நடந்து அவருக்கு வந்து 2 கால்களும் வலுவிழக்கின்ற, அது மட்டும் இல்லாமல் உள்ளந்தண்டில் பெரிய அழி, அவரால் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலை வருகின்றது. இந்த கணவன் வந்து அந்த இடத்திலேயே அவரை அப்படியே விட்டு செல்கின்றார், விபத்து நடந்த இடத்திலேயே விட்டு சென்று விட்டார். அதுக்கு பிறகு அவர் வைத்தியசாலையில் தாயோடு இருக்கும்போது வைத்தியர் வந்து சொல்லுகின்றார், பாரு உங்களால் நடக்க முடியாது, பரவாயில்லை, உங்களால் இனிமேல் எந்த வேலைக்கு கைகள் கூட அசைக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றார், எந்த வேலையும் செய்ய முடியாது என்று குறிப்பிடும் போது அவருக்கு பரவாயில்லை எல்லாம் பரவாயில்லை என்று சொன்னவர் இறுதியாக உங்களால் மகப்பேறு அடைய முடியாது என்று குறிப்பிடும் போது சற்று கலங்குகின்றார். கலங்கிய போதும் கூட அவருடைய அம்மாவை பார்க்கும்போது அம்மா சொன்னாராம், எல்லா விடயங்களும் ஏதோ ஒரு விடயம் உனக்கு நடக்கின்றது என்றால் ஏதோ ஒரு படிப்பினை இருக்கும், ஏதோ ஒரு சரியான விடயம் உனக்கு கடவுள் தரப்புகின்றார், எனவே நீ நம்பிக்கை கொள் என்று அவர் ஆறுதல் கூறுகின்றார். பொதுவாக யாரும் கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லோருமே கூறுவதுதான் ஆறுதல் வார்த்தைகள்.
எனினும் கூட அவர் கவலை கொள்ளாமல் அவருக்கு ஒரு திறமை இருக்கின்றது, நன்றாக ஓவியம் வரைவார். படுத்த படுக்கையிலிருந்து 2 நாட்கள் 3 நாட்கள் மெதுவாக கைகளை அசைக்கின்ற ஓவியம் வரைய முயற்சிக்கின்றார். அப்படி முயற்சித்து பின் காலங்களில் இன்றைய காலங்களில் அவர் பாகிஸ்தானின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகின்றார். பல்வேறுபட்ட விடயங்களை இன்று உலகிற்கு செய்து கொண்டிருக்கிறார். சிறந்த ஓவியர், சிறந்த புகைப்பட கலைஞர், சிறந்த ஊக்குவிப்பு பேச்சாளர், இவ்வாறு பல பேருடைய வாழ்க்கையில் ஊக்குவிப்பாளராக இன்று அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். சற்றே சிந்திக்கலாம், அவருடைய அந்த விபத்து நடந்து கால்கள் எங்களுக்கெல்லாம் சிறிய ஒரு பிரச்சனை என்றாலே நாங்கள் எவ்வளவு யோசிக்கின்றோம் இல்லையா, இதோடு முடிந்து விட்டது, இதுக்கு பின் என்ன செய்வது, எங்களுக்கு எல்லாம் கைகளும் சரி கால்களும் சரி நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பெண்மணி தன்னுடைய கால்களையும் இழந்து வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்வது என்ற நிலை இருந்த போதும் கூட நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு பொறுமையாக இருந்து இன்று வாழ்க்கையில் சாதனையாளராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாது மகப்பேறு என்ற ஒரு விடயம் தனக்கு தேவையில்லை. உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றும் என்று கூறி இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு குழந்தையை நான் தத்தெடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து அவரை வளர்த்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெண்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றும் நம்மில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாங்களும் இதை கட்டாயமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மனம் உடைய வேண்டிய காரணம் தேவை இல்லை என்று குறிப்பிடலாம். காரணம், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தவர்கள் இன்றும் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள், சாதனையாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்களின் கதைகளை படிக்கும் போது எங்களுக்குள் ஒரு உத்வேகம், ஒரு புது உணர்ச்சி வரும், புத்துணர்ச்சி ஒன்று வரும். நாங்களும் சாதிக்கலாம். எங்களுக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நன்மையாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும், தீமையாக இருந்தால் கட்டாயமாக எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக அமையும் என்று கூறி அடுத்ததாக நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் பகுதியை தொடர்ச்சியாக காத்திருக்கின்றது. ஆயிரத்து 833 ஆண்டு இதே நாளில் ஃபாக்லாந்தில் மீண்டும் பிரித்தானியா ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்டது. 1942 ஆண்டு இதே நாளில் ஜப்பானிய படைகள் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவை கைப்பற்றின. 1955 ஆண்டு இதே நாளில் பனாமா ஜனாதிபதி ஜோஸ் அண்டானியோ ரெமோன் படுகொலை செய்யப்பட்டார். 1959 ஆண்டு இதே நாளில் சோவியத் யூனியன் லூனா 1 விண்கலத்தை ஏவியது. 1971 ஆண்டு இதே நாளில் ஸ்கொட்லாந்தில் இரு கழகங்களுக்கு இடையிலான கால்பந்தாட்ட போட்டியின் போது ஏற்பட்ட மோதலில் 66 ரசிகர்கள் கொல்லப்பட்டனர். 1920 ஆண்டு இதே நாளில் அமெரிக்க வானியலாளர் ஜார்ஜ் ஹெர்பேக் பிறந்தார். 1940 ஆண்டு இதே நாளில் இலங்கை கல்வியாளர் தமிழறிஞர் சண்முகதாஸ் பிறந்தார். 1960 ஆண்டு இதே நாளில் இந்திய துடுப்பாட்ட வீரர் ராமன் லம்பா பிறந்தார். 1782 ஆண்டு இதே நாளில் கண்டியின் கடைசி அரசன் கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கன் இறந்தார். 1892 ஆண்டு இதே நாளில் ஆங்கிலேய கணிதவியலாளரும் வானியலாளருமான ஜார்ஜ் ஃபிடல் ஏரி இறந்தார். 2013 ஆண்டு இதே நாளில் ஆஸ்திரிய அமெரிக்க வரலாற்றாளரும் எழுத்தாளருமான ஹெர்டா லேனர் இறந்தார். இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியூடாக இன்றைய சம்பவங்கள் நாளைய வரலாறுகள் என்று சொல்வார்கள். ஆகவே நேற்று நடந்த சம்பவங்களை, நேற்றைய உலக வரலாறுகளை இன்றைக்கும் இன்றைய நாளிலே ஞாபகப்படுத்தி இருக்கிறது இன்றைய நாளில் பகுதி. பேசிக்கொண்டிருக்கிறோம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ற விடயத்தை பார்க்கிறோம். குறிப்பாக நியூட்டனுடைய விதியை பார்க்கிற பொழுது எந்த ஒரு தாக்கத்திற்கு சமனம் எதிர்மான மறுதாக்கம் இருக்குது என்று சொல்லி ஒரு விதியை சொல்லியிருக்கிறார் நியூட்டனுடைய 2ஆம் 3ஆம் விதி. இந்த விதிகளுக்கு பின்னாலே நாங்கள் பார்க்கிறோம் இது சாதாரண வாழ்க்கைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும் என்று பலர் சிந்திக்கலாம், ராகவையும் சிந்திக்கலாம். ஆக அதை ஏன் சொல்லுகிறோம் என்று கேட்டால்
எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரணங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு விடயம் இன்னும் ஒளிந்திருக்கு. அது வெளிப்படுத்தப்படுகிற பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்னும் பலர் அவ்வாறான வார்த்தைகளை எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இன்னும் உடனடி தீர்மானங்களை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் பலர் எண்ணிக்கொள்வார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த காலையிலே நாங்கள் இதை ஞாபகப்படுத்துவது அல்லது இதை பற்றி பேசுவது கொஞ்சம் ஆரோக்கியத்திற்கு குறைவாக இருக்கும். இருந்தாலும் இதை நாங்கள் உன்னதாரமாக எடுத்துக்கொள்ளாமல் அது சில விடயங்களிலிருந்து எங்களை தவிர்த்து கொண்டு வழிநடக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். இன்றைக்கு வாழ்க்கை மீதான போராட்டத்திலே பலர் வாழ்க்கை இவ்வளவு முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை முடிப்பதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டு போவார்கள். ஆனால் கடவுளாலே கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வியல் அழகானதாக இருக்கிறது. இந்த அழகான வாழ்வியலை முடித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு தனிநபருக்கும் உரிமை கிடையாது என்பதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அகத்தினை வாழ்வுக்குள்ளே போனால், அதாவது காதல் வாழ்க்கைக்குள்ளே போனால், அவர் இல்லாமல் இவரில்லை, இவள் இல்லாமல் அவரில்லை என்ற வாழ்வியல் என்று முடிவு எடுத்தவர்கள் ஒரு காலம் சில வழிகளில் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கும்போது அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆக வாழ்க்கையை முடித்து விடலாம் என்ற எண்ணத்திலே தாங்கள் அந்த வாழ்க்கை மீதான வெறுப்போடு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். ஆனால் அப்படியானவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும், அது கடந்து போக இன்னும் பல அழகான வாழ்க்கை என்பது அவர்களுக்காக காத்திருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் பாதை நடுவிலே நடந்து போவோம், எங்களுக்கான பாதைகளிலே குன்று வரும், குழி வரும், மேடு வரும், பள்ளம் வரும், எல்லாமும் வரும். எல்லாம் கடந்து போன பின்னர் நந்தவன பூக்களுக்கு இடையில் வாழ்வதற்கான வாழ்வியலும் வந்துவிடும். ஆரம்பத்திலே குழியும் இருக்கிறது, குன்றும் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு திரும்புவோமாக இருந்தால் அந்த நந்தவன சோலையினுடைய வாழ்வியலை ரசித்து கொள்ள முடியாதவர்களாக மாறிவிடுவோம் என்பதை நாங்கள் யாருமே புரிந்து கொள்வதே இல்லை. கஷ்டங்களுக்கு பின்னால் தான் வாழ்க்கை இனிக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவருமே சொல்வார்கள். ஆக நடப்பவற்றை அது எங்களுக்காக அல்லது எங்களுக்கான நல்ல காலங்களாக எங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது என்கின்ற மனநிலையை நாங்கள் எப்பொழுது உருவாக்கி கொள்கிறோமோ அப்பொழுதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 10 தடவைகள் ஒரு போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் 11வது தடவையிலே சாதித்திருக்கிறார்கள் என்பதை உலக வரலாறுகள் சொல்லியிருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஹிரோஷிமா நாகசாயா நாட்டில் யார் குண்டு போட்டது? அமெரிக்காக்காரர் குண்டு போட்டணும். இந்த குண்டு போட்ட பிறகு அமெரிக்காவினுடைய அந்த ஆதிக்கம் ஜப்பானிலும் சரி உலக நாடுகளிலும் சரி 2ஆம் உலகப் போரிலே தலை தூக்கி இருந்தது. ஆனால் ஜப்பான் நாட்டுக்காரர்கள் அப்போது நினைத்திருந்தால் இந்த பெரிய குண்டை கொண்டு போட்டு இவ்வளவு உயிர் போயிருக்கு, இந்த நாட்டில் இட்ட வரைக்கும் அந்த ஹிரோஷிமா நாகசாயாவில் ஒரு புல்லு முளைக்கல, இப்படியான இடத்துல எங்களோட நாட்டினுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது என்று அன்றைக்கு ஜப்பானிகள் நினைத்திருந்தால் இன்றைக்கு உலகரங்கிலே தரமான பொருட்களை கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த இரும்புத்துறையிலும் சரி அல்லது எலக்ட்ரானிக் துறையிலும் சரி தரமான பொருட்களை உலகுக்கு தரக்கூடிய ஜப்பானுடைய உற்பத்திகள் எங்களுக்கு கிடைத்தே இருக்காது. அப்படி அவர்கள் நடந்தவற்றையெல்லாம் தங்களுக்கு உரியதாக மாற்றிக்கொண்டார்கள். எப்பொழுதுமே விழுந்து கிடப்பதிலே மகத்துவம் கிடையாது. விழுந்து கிடற ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருந்த நாடுகளிலே இன்றைக்கு வளர்ந்து வந்த நாடுகள் நிறையவே இருக்கிறது. ஆக இந்த நாடுகளையும் நாங்கள் ராகவே உதாரணங்களாக கொண்டால் மாத்திரம்தான் தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கான வாழ்வியலை அழகாக்கி கொள்ள முடியும், நம்பிக்கையோடு பயணிக்க முடியும். ஆகவே தான் நாங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கோம். எது நடந்தாலும் நல்லதுக்கே என்ற எண்ணிக்கையை அந்த எண்ணப்பாடுகளை நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த விடயம்தான் உங்களுக்கான காலையிலே நாங்கள் சிந்திப்பதற்கு மட்டுமில்லாமல் வாழ்வியலோடு இணைந்து பயணிப்பதற்குமான சிந்தனைகளாக தந்து கொண்டிருக்கிறோம். சரி, இது இப்படி இருக்க உலக பொதுமுறை தந்த வள்ளுவனர் தன்னுடைய குறள்களை எப்படி தந்திருக்கிறார்? குறளுக்கு பின்னாலே இவ்வளவு கதை இருக்கிறது. கதையை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கதையை சொல்வதற்காக எங்களுடைய குணசேகரம் ஐயாவும் இருக்கிறார். சரி, குழந்தை குறளிலே குறளையும் அவருடைய விளக்கத்தோடு கதையை பார்க்கலாம். குறள் சொல்லும் கதை. அறிவுடையாராவது அறிவார், அறிவிலார் அஃது அறிகல்லாதவர். அறிவுடையாராவது அறிவார், அறிவிலார் அஃது அறிகல்லாதவர். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான கால வணக்கம். இன்று குறள் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 43வது அதிகாரமான அறிவுடைமை என்ற அதிகாரத்தின் 7வது குறளுக்கு இதையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இதன் உரை என்ன சொல்கின்றது என்று சொன்னால், அறிவுள்ளவர்கள், அறிவில் மேம்பட்டவர்கள் எதிர்காலத்தை அறிவார்கள். அறிவில்லாதவர்கள் இந்த நிகழ்காலத்தையே அறிய மாட்டார்கள். அப்போ அறிவில்லாதவர்கள் எதையும் அறிய மாட்டார்கள், அறிவுள்ளவர்கள் எதையும் அறிவார்கள். அப்போ உனக்கு நான் சொல்ல வரேன் என்னென்று சொன்னால், நீ அறிவுள்ளவன், படித்தவன்,
நல்ல தொழிலில் இருக்கிறவன். அப்போ ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கிற நீ பலரை உன்னை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற. அப்போ அப்படியான நீ உன்னது கட்டுக்குள்ளே வைக்காதது மிக தவறு. அப்போ அறிவுள்ள ஒருவன் என்ன செய்வானா இருந்தால் தன் எதிர்காலத்தை உணர்ந்து கொள்வான். நான் அந்த பொம்பளையை கட்டி திருமணம் செய்தேன் என்றால், இல்லை என்றால் நான் ஒரு தொழிலை ஆரம்பித்தேன் என்றால் என்னென்ன நடக்கும் என்று அவன் எதிர்பார்ப்பான். அதுகள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் ஒரு தொழிலை தொடங்குகிறான். இப்போ திருமணமும் அப்படித்தான். திருமணமும் 1000 காலத்து பயிர் என்று சொல்லப்படுது. அப்போ அந்த திருமணத்தில் இருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது. அவன் வம்சம் ஆரம்பிக்குது, வம்சம் பெருகுது. அப்போ நீ உனக்கு குழந்தை குழந்தை மூலம் தான் உன் வம்சம் பெருக போகுது. அப்போ உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீ திட்டமிட வேணும். திட்டமிட்டு அதன்படி நடக்க வேணும். அப்போ திட்டமிடாத அறிவிலியெல்லாம் உடனே ஒரு பொம்பளையாக காண்றான் என்று வச்சுக்கொள், அது இந்த அழகில் மயங்கி கூட்டிக் கொண்டு போகிறான், வாழ வழி இல்லை, எல்லாம் பிரச்சனை விட்டுட்டு ஓடிடுறான், பிறகு தற்கொலை அது இது விபச்சாரம் என்று வருது. ஆனால் அறிவுள்ள ஒருவன் எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளுவான். அப்போ அறிவுள்ள நீ அவளை கட்டினாள், அதாவது இந்த மாமன் மகளை திருமணம் செய்தால் எதிர்காலம் எப்படி இருக்குமென்று நீ யோசிச்சுப்பார். ஏனென்றால் அவர்கள்ட்ட எந்த பணம் பொருள் இல்லை, வீடு வாசல் இல்லை, இதெல்லாம் உனக்கு தெரியும். அப்போ நீ காதலிக்க முன்பு நீ அறிவுள்ளவன் என்றபடியால் நீ இதை பற்றி யோசிச்சிருக்க வேணும். யோசித்து எனக்கு வீடு கிடையாது, பணம் பொருள் வராது, தனியாக பொம்பளை தான் எடுக்க வேணும் என்றதை முன்னுக்கே நிற்க வேணும். அப்போ இதுதான் அறிவுள்ளவன் தன்மை. ஒரு ஒரு தொழிலை தொடங்கல இதால் நட்டம் வராது, வருமா லாபம் வருமானெல்லாம் திட்டமிட்டு தான் தொடங்குறது. அதே மாதிரி தான் இது குடும்பம், ஒரு திருமணமும் ஒரு பெரிய ஒரு தொழில் மாதிரி தான், முதலீடு மாதிரி தான். எங்களோட வாழ்க்கையின் முதலீடு தான் திருமணம். அப்போ அந்த ஏனென்று சொன்னால் முதலீடு என்று நான் சொல்கிறேன் என்றால் அவருக்கு பிறக்கிற குழந்தைகள் அந்த பரம்பரைகள் எல்லாம் முதலீடு, செல்வம். அப்போ திருவள்ளுவர் முன்பே சொல்லியிருக்கிறார், மனிதனுக்கு ஏராளமான செல்வங்களை கடவுள் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார். அதை பொருத்தமான முறையில் பாவிக்காதது தான் நம்மளில் உள்ள புல. முதல் செல்வம் இப்போ உனக்கு மிகுந்த அறிவை தந்துள்ளார். அப்போ நீ மிகுந்த அறிவுள்ள நீ எதிர்காலத்தை பற்றி முறையாக சிந்தித்திருக்க வேணும். அந்த பொண்ணுக்கு எதுவும் இல்லை, ஆக தொழிலோடு இருக்கிறாள், நான் கூட்டிக் கொண்டு போனால் நான் தான் வீடு கட்டணும், நான் தான் சீல் எடுத்து கொடுக்கணும், நான் தான் உணவு கொடுக்கணும், அவன் இந்த முழு பொறுப்பை நான் தான் பார்க்க வேணும் என்று உனக்கு தெரிந்திருக்க வேணும். அப்போ நீ எதிர்காலத்தை உணராமல் காதலித்தது பெரும்புலை அல்லவா என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் தேவையான அத்தனை அடிப்படை விடயங்களும் வாழ்வியல் அர்த்தங்களையும் சுமந்து வருவது திருக்குறளாக அமையும். அந்த திருக்குறளை கதை வடிவில் எங்களுடைய ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் குறிப்பிடுவது வழக்கம். இன்று கூட ஐயா அவர் அதற்கான கதையை உருவாக்குவார். அவர் கொண்டு வருகிற பொழுது இந்த கதைகளிலே கிராமத்து பாத்திரங்கள் வரும். அது கமலாவாக இருக்கலாம், பிமலாவாக இருக்கலாம், கந்தன், இப்படி இயல்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய எங்களுக்குள் இருக்கக்கூடிய பெயர்களை வைத்துக்கொண்டு அந்த கதையை கொண்டு வருவர். அது அவருக்குரிய ஒரு தனிச்சிறப்பாக இருக்கிறது. ஆக குரல் சொல்லும் கதையூடாக நாங்கள் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காதால் கேட்டு மறு காதால் மறந்துவிடக்கூடாது. அவற்றை எங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. சரி, அது ஒரு புறம் இருப்போம். இன்றைக்கு நாங்கள் பேசி கொண்டிருக்கோம், எது நடந்தாலும் நன்மைக்கு என்று கருத்து கொண்டிருக்கோம். இந்த மனநிலையை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும், இந்த உண்மையிலும் சரி அல்லது நட்புக்கும் சரி இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு வரை எங்களுடைய இதிகாச கதைகள் தந்திருக்கிறது. அப்படியான ஒருவர் நட்பிற்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கணமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கர்ணனை பார்க்கிறோம். கர்ணனுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய நண்பனுக்காக இதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வாழ்வியலே அழகாக வாழ்ந்து காட்டியவர். ஒரு கட்டத்திலே அவர் போர்க்களத்தில் நிற்கிற பொழுது தனக்கு இப்படி நடக்கப் போகிறது என்று உணர்ந்து கொண்டாலும் அம்பு எய்யப்படுகிறது. அந்த அம்பினுடைய நுனியை பிடித்து கொண்டு அப்படியே கிடக்கிறார். அவரை அந்தனர் வடிவிலே வந்த கிருஷ்ணர் அவரிடம் அதாவது யாசகம் கேட்கிறார். யாசகம் கேட்கிற பொழுது தன்னிடம் இருப்பது என்ன என்று இருப்பதை கொடுக்கிறார். அந்த இடத்திலும் கொடுக்கிறார். அந்த சம்பவம் நடந்து கொண்டிருப்பது அந்த பார்க்கிற எங்களுக்கும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஏக்கத்தை தந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் கொடைக்கும் சரி நட்புக்கும் சரி இலக்கணமாக இன்றைக்கு உலகம் பேசி கொண்டிருக்கிறது சொன்னால், அவன் இல்லாத காலத்திலும் கதை வடிவத்திலே பேசி கொண்டிருக்கிறது சொன்னால், அது அன்று நடந்தது நன்மைக்கு என்று எண்ணியதனால் தான் இன்றைக்கு நாங்கள் அதை பற்றி கருத்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் ஒவ்வொரு அசைவுகளுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரியம்
இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராகவி, கட்டாயமாக கிரி, நீங்கள் குறிப்பிடுவது சரியான விடயம் தான். அதாவது நன்மை எந்த ஒரு விடயத்திலையும் எந்த ஒரு செயலிலும் நன்மை இருக்கின்றது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படி என்று குறிப்பிடுவார்கள் இல்லையா? அதாவது கனியம் பூன்குன்றனார் அவர்களுடைய வரி அது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீமையாகவும் சரி நன்மையாகவும் சரி எந்த விடயமாக இருந்தாலும் நாங்கள் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கின்றோமோ, இந்த உலகத்துக்கு நாங்கள் எதை விட்டு செல்கின்றோமோ அதே விடயம்தான் எங்களுக்கும் வந்து சேரும் என்றவாறு அந்த கருத்து அமைந்திருக்கும். அது போலத்தான் எங்களுடைய செயல்களில் இருக்கின்ற நன்மை சரி தீமை சரி எதாக இருந்தாலும் எங்கள் செயலுக்கு ஏற்பவே எங்களுக்கு விளைவாக அது கிடைக்கும் என்று குறிப்பிட முடியும். உதாரணமாக நாங்கள் ஒருவருக்கு நன்மையை செய்கின்றோம், அந்த விடயத்தின் மூலம் எங்களுக்கு எங்களுடைய சந்ததிக்கு நன்மை வரும் என்று குறிப்பிடலாம். நாங்கள் ஒருவருக்கு தீமையை செய்கின்றோம், கட்டாயமாக எங்களுக்கு தீமை செய்யும் போது தீமை விதைக்கப்படும். நீங்கள் சொன்னது போல் நியூட்டனின் 3ஆம் விதியை குறிப்பிடலாம். எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமமானதும் எதிரானதுமாக அந்த செயல்கள் அமையும் இல்லையா? அதே போலத்தான் நாங்கள் செய்கின்ற நன்மையில் நன்மையை எதிர்பார்க்கின்றோம், அதன் மூலம் நாங்கள் பயனடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம், சந்தோஷப்படுகின்றோம். தீமையை செய்யும்போது தீமை கட்டாயமாக எங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அதிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே விடயம், அதன் மூலம் எங்களுக்கு என்ன படிப்பினை வருகின்றது, எங்களுக்கு வாழ்க்கையில் சோகம், கவலை, கண்ணீர், பிரச்சனைகள் இப்படி எத்தனையோ விடயங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து செல்லும். கட்டாயமாக எல்லார் வாழ்க்கையிலுமே இத்தனை பாகங்களும் இணைந்திருக்கும். இருக்கின்ற போதும் கூட நாங்கள் ஒருபோதும் எதற்காகவும் துவளாமல் அந்த தீமையிலிருந்து, அதாவது எங்களுக்கு நடக்கின்ற கவலைகள் கஷ்டங்களிலிருந்து ஏதாவது ஒரு படிப்பினைகளை நாங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். அதை உணர்ந்து கொள்கின்ற போது நாம் அந்த விடயத்தை இதுவும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய சாதாரண மனப்பாங்கு எங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இல்லையா கிரி? இயல்பான மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகம் இருட்டானது. இருட்டு உலகத்தை ஒளி கொடுப்பதற்கு பலர் உருவாகி இருக்கிறார்கள், ஒவ்வொரு துறை சார்ந்தும். இப்படி பார்க்கிற பொழுது தோமஸ் அல்வா எடிசனை எல்லோருக்குமே தெரியும். அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்ததென்றும் எல்லோருக்கும் தெரியும். கோழி முட்டையிலே அடையப்படுத்து கோழிகள் குஞ்சு பொரிக்கும் என்று எதிர்பார்த்து இந்த உலகத்தை ஒரு பிரமிப்பாக அல்லது ஒரு நகைச்சுவையாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்த ஒருவர் பாடசாலை காலங்களிலே ஆசிரியர்களாலே இவரால் முடியாது என்று சொல்லி வீட்டுக்கு விடுகை பத்திரம் கொடுத்து அனுப்பப்பட்டு ஒரு சாதாரணமாக அவர்களுடைய பாணியில் சொல்வதாக இருந்தால் முட்டாள் மாணவன் தோமஸ் அல்வா எடிசனை பொறுத்தவரையில். ஆனால் அவருடைய தாயார் தன்னுடைய மகனுக்கு இப்படி நடந்து விட்டது என்று அந்த நடந்த சம்பவங்களை எண்ணி மனவருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் அடுத்தபடியாக அடுத்த தளத்தில் என்ன செய்யலாம் என்பதை அவர் சிந்திக்கொண்டிருக்கின்றார். இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் தாய் தன்னுடைய மகனுக்கான அடித்தளத்தை எப்படி இடுகிறாள், தன்னுடைய மகன் மீதான நம்பிக்கையை மகனுக்கு எப்படி கொடுக்கிறாள் என்றுதான் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு பாடங்களை கற்றுத்தருகின்றது. தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார், நீ இந்த மாணவர்களிடையே மிகச்சிறந்த ஒரு மாணவன், உன்னை சமாளிப்பதற்கு உனக்கு கற்பிப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறது, ஆகவே அவர்கள் உன்னை வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த மாணவன் மீதான தன்னுடைய மகன் மீதான நம்பிக்கையை ஊட்டுகின்றாள், அதை கொடுக்கின்றாள். அப்படி கொடுக்கிற பொழுது தாய் நினைத்திருக்கலாம், என்னுடைய மகனை துரத்தி விட்டார்களே, நான் இனி எங்கே கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி அவ்வளவு தூரம் வருத்தப்படவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு பாதை இருக்கிறது என்பதை அவளுடைய மனம் ஒத்துக்கொள்கிறது. ஆக அதற்கான பாதையை அவள் உருவாக்கி கொள்கிறாள். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக வெள்ளையர்களாக முகத்தை மலர்வுடையவர்களாக காட்டிக் கொண்டிருக்கிறோம் சொன்னால் அவனுடைய 1000 முயற்சிக்கு பின்னர் கிடைத்த இந்த மின்குமிழ் தான் இன்றைக்கு உலகை ஒளிரச் செய்து கொண்டிருக்கிறது. அன்று தாய் நினைத்திருந்தால் அந்த தோமஸ் அல்வா எடிசன் என்று பேசக்கூடிய விஞ்ஞானியை இன்றைக்கு நாங்கள் உலகம் கண்டிருக்காது. அன்றைக்கு ஆசிரியர்களால் மகன் துரத்தப்படாமல் விட்டிருந்தால் சாதாரண தாயை போல தோமஸ் அல்வா எடிசனுடைய தாயும் சாதாரணமாக கடந்து வந்திருப்பார். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் தான் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பையோ அல்லது ஏதோ ஒன்றை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உதாரணமாக கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் சுவையோடு சாப்பிடக்கூடிய KFCக்கு பின்னாலும் ஒரு அழகான கதை ஒளிந்திருக்கிறது. சுவையான KFCக்கு பின்னால் அவர் பட்ட துன்பங்கள் நிறைய ஒளிந்திருக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் வாழ்க்கையில். கட்டாயமாக அவரை பற்றி குறிப்பிடும்போது அவருடைய வாழ்க்கையின் வயதான காலங்களில் தான் இவர் அந்த சாதனையை ஆரம்பித்தார் என்று குறிப்பிடலாம். அவருடைய இளமை காலம் முழுவதுமே தோல்விகளில் தான் முடிந்திருக்கின்றது. KFC உருவாக்கியவரின் கதையில் அதன் பின்பாக வயது முதிர்ந்ததன் பின்பு இனி என்ன செய்ய போகின்றோம் என்ற நிலையில் தான் அவர் அந்த ஐடியா, அதாவது அவருக்கு அந்த கண்டுபிடிப்பு, இப்படி செய்யலாம், இப்படி ஒரு
வழி இருக்கின்றது வாழ்க்கையில் வாழ்வதற்கு. எத்தனை வயது முக்கியமே இல்லை எங்களுடைய சாதனைகளுக்கு, இல்லையா? அந்த வயது முக்கியம் இல்லாத தருணத்தில் நான் எப்போதும் வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம், எத்தனை வயதிலும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் கூட அவருக்குள் தோன்றியிருக்கிறது. அதற்கு பின்பாக அவர் இந்த உலகத்துக்கு இன்றைய நாட்களில் பெரும்பாலானோர் ருசித்து சாப்பிடுகின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றது KFC, இல்லையா? எல்லோருடைய சுவை பசியையும் தீர்க்கக்கூடிய உலகளாவிய ரீதியிலே எல்லோரும் பேசப்படக்கூடிய ஒன்றாக உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது தனி மனித முயற்சியினுடைய வெளிப்பாடு. அது மட்டுமல்லாமல் நடந்த விடயங்களை எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய நெஞ்சுறுதியை வளர்த்து கொண்டனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவரை பேசுவதற்கு காரணம். கட்டாயமாக இன்னும் ஒருவரை பற்றி நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது அருணிமா சிம்ஹா, ஒரு பெண், எவரெஸ்ட் சிகரத்தில் முதலாவதாக ஏறிய மாற்றுத்திறனாளி பெண். அவருக்கு ஒரு சிறிய விபத்து நடந்து விடுகிறது. அதில் அவருடைய கால்கள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றது. கால்கள் இல்லாத போதும் கூட அவரால் அது என்னடா கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே அவர் யோசிக்கல. சரி, எனக்கு கால் இல்லை, ஆனால் நான் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திற்கு கால்கள் இல்லாத அவருக்கு முதலே இருந்திருக்கின்றது. நான் எவ்வாறாவது ஒரு சாதனை செய்து இந்த உலகத்தில் சாதனையாளராக இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட அவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கை கொடுக்கவில்லை என்று கூற முடியும். இருந்த போதும் அதற்கு மேலாக பல சோதனைகள் அவருக்கு வருகின்றது. சோதனைகளின் உச்சமாக நாங்கள் ஒரு மலையை ஏற வேண்டும் என்றால் முக்கியமான எங்களுக்கு உதவக்கூடிய ஒரு உறுப்பு கால். அந்த கால்களே துண்டிக்கப்பட்ட நிலையில் அவர் என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு முதலாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்திருக்கின்றார். உலகின் முதலாவது மாற்றுத்திறனாளி பெண்ணாக, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய பெண்ணாக இன்று வரை அவர் திகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்று குறிப்பிடலாம். இது எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வருகின்ற போதும், எத்தனை நஷ்டங்கள் வருகின்ற போதும், எத்தனை கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எங்களை சேர்கின்ற போதும் நாங்கள் அவற்றை அனைத்தையுமே எல்லாம் நன்மைக்கே, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற விதத்தில் எடுத்துக்கொள்ளும் போது நாங்களும் இந்த உலகில் ஒரு சாதனையாளர்களாக திகழ முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர காத்திருக்கின்றது ஆரோக்கிய வாழ்வு பகுதி. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு சித்த வைத்தியத்தின் சிறப்பை பற்றி கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நேற்று உள்ளியை பற்றி கூறியிருந்தோம். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியாக உள்ளியை பற்றி கூறுகின்றோம். சாதாரணமாக பூப்பெய்திய பிள்ளைகள் 1 மாதம் 2 மாதத்துக்கு இடையிலேயே அவர்கள் அந்த மாத சுயினம் வரும் பொழுது வயிற்று வலி, சக்தி, வாந்தி போன்ற பல நோய்களிலே பாதிப்படைகின்றார்கள். அதற்கு தீர்வாக வயிற்று வலிக்குரிய மருந்தும் நோய் நிவாரணி மருந்தும் கொடுத்து கொண்டு இருப்பதால் வருஷக்கணக்காக, மாதக்கணக்காக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய மன விரக்தி ஒரு புறம், இந்த கெப்ப வாயு என்று சொல்லப்படுகிறது சித்த வைத்தியத்திலே. இந்த கெப்ப வாயு அதிகமாக ஏற்படுபவர்களுக்கு பிற்காலத்திலே குழந்தை தரிக்கக்கூடிய தன்மை மிக குறைவாக இருப்பதனால் ஆரம்பத்திலே பூப்பெய்திய காலங்களுக்கு அடுத்த மாதங்களிலே இந்த இஞ்சி உள்ளி நிச்சயமாக அவர்கள் இஞ்சி உள்ளி, மல்லி, சீரகம் அரைச்சகரி சூட்டோடு அதற்குள்ளே கொஞ்சம் நல்லெண்ணெயம் விட்டு குடித்து கொண்டு வரும் பட்சத்தில் இயற்கையாகவே ஹோமோன்ஸ் மூலம் அதற்கு சிகிச்சை அளிப்பதை விடுத்து இயற்கை உணவாகவே இந்த உள்ளி, இஞ்சி சேர்ந்ததை பாவித்து கொண்டு ஏறக்குறைய 6 மாதம் 1 வருடம் பாவித்தார்களாக இருந்தால் மாத சுயின காலத்திலே அவர்கள் அந்த சுயினமென்றதை மறந்து சுகதேகியாக நல்ல சிறப்பாகவும் உடல் வலுவோடும் இருப்பார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் அடுத்த மாத சுயினம் வார தேதியை வைத்து கொண்டே மிகவும் வேதனைப்பட்டு பாடசாலைக்கு போகாமல் கல்வியை தொடர முடியாமல், சில பேருக்கு மாத சுயினம் வந்தவுடனே குத்து அடங்கிவிடும், சில பேருக்கு 5 நாளும் குத்து வரும், சில பேருக்கு கடுமையான குத்து வந்த பின்பு மாத சுயினம் வரும். இல்லாட்டி சில பேருக்கு மாத சுயினம் பட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கூட கடும் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 13, 14 வயது பிஞ்சு குழந்தைகள் தாங்களேன் பெண்ணாக பிறந்தோம் என்று கூட மனம் வருந்தி அதுகள் படுற வேதனையை தகப்பன் பார்க்க முடியாத நிலையிலே
மிகவும் பரிதாபப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனைக்கும் சித்த வைத்தியத்தின் மூலம் ஏற்கனவே சொல்லப்பட்ட உணவு முறைகள், சாப்பாட்டு வழக்கங்களை நாங்கள் கைவிட்டது தான் காரணம். அதிலும் குறிப்பாக அந்த குத்துவார நேரம் இஞ்சி, உள்ளி, வேப்பம் குருத்து கொஞ்சம் சேர்த்து ஒரு சொட்டு பெருங்காயம் அதோடு சேர்த்து நீங்கள் பாவித்து கொண்டு வந்தால் நிச்சயமாக 6 மாதமோ 1 வருஷத்துக்கு பிறகு அந்த வயிற்று குத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த பெற்றோர்கள் இந்த அறிவுரையை பின்பற்றி பிள்ளைகளையும் ஆரோக்கியமாகி அந்த பிள்ளைகளுடைய மனதையும் பாதிக்காத செய்து நம்முடைய தமிழருடைய பண்பாட்டை சீர்திருத்தி தேவையற்ற பின் செலவுகளை ஏற்படுத்தாமல் திருமணம் முடித்து கொஞ்ச காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை என்றவுடன் குடும்பத்திலே பல பிரச்சனைகள், கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு செல்லும் பொழுது எத்தனையோ லட்சம் ரூபா வீணாக செலவழித்து குழந்தை பாக்கியத்தோடு வரும் பொழுது அவர்கள் கடனாளியாக இருந்து பின்னாளிலே கடனை தீர்க்கக்கூட முடியாத சிறப்பான குடும்ப வாழ்க்கை வாழ முடியாமல் இக்கட்டால் இருக்கிறார்கள். ஆகவே சித்தர்களாலே முன்னர் கூறப்பட்ட அத்தனை வழிமுறைகளையும் நீங்கள் கைக்கொண்டு வரும் பட்சத்தில் தமிழர்களாகிய நாங்கள் பெருமிதம் அடைகிறது போல மக்களும் அதை பெருமையாக வாழ முடியும். அடுத்ததாக உள்ளியை பச்சையாக பாவிப்பதன் மூலம் வேணுமென்றால் உங்களுடைய தொண்டை கரகரப்பு இருந்தால் அதிலே ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயிலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோடு விழுங்கி வருவீர்களாக இருந்தால், அதுக்கும் குறிப்பாக வயிற்றுப்புண் இல்லாதவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி வருவீர்களாக இருந்தால் சப்பி அந்த உமிழ்நீரை விழுங்கி கொண்டிருக்கும் பட்சத்தில் தொண்டையிலே இருக்கின்ற தாக்கங்கள், வயிற்றிலே இருக்கின்ற தாக்கங்கள் அற்றுப்போகும். அதுவும் சாப்பாட்டுக்கு பின்னால் நீங்கள் எடுத்தீர்களாக இருந்தால் வயிற்றிலே புண்ணை உண்டாக்காமல் இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை இதே நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் காத்து கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். தினமும் நமது வாழ்வியலில் எத்தனை மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் இருக்கின்றது, அதை முன்னைய காலங்களில் எங்களுடைய முன்னோர்கள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள், அதை இன்று நாங்கள் எவ்வளவு மறந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மருத்துவ பிரச்சனைகளுக்கு எல்லாமே கூட நாங்கள் இன்று ஆங்கில மருத்துவத்தை நாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் முன்னைய காலங்களில் வீட்டு மருத்துவங்கள், இயற்கை மருத்துவங்கள் மூலமே குணப்படுத்தி இருக்கின்றார்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள். அத்தனை விடயத்துக்குமே இன்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற நேரம் இந்த ஆரோக்கிய வாழ்வு பகுதியின் மூலம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ராகவி சொல்றது மாதிரிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முந்தி வாழ்ந்த வாழ்வியல் கோலம் என்பது மிக வித்தியாசமானதாக இருந்தது. வீட்டுக்குள்ளே நாங்கள் மருத்துவமனைகளை வைத்திருந்தோம் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. ஏனென்று கேட்டால் இந்த சித்த மருத்துவம் தொடர்பாக வருகிற பொழுது ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் வேலிகளெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன செடிகளை கொடிகளை படர விட்டிருப்போம். அது தூதுவளையாக இருக்கலாம், இல்லையென்று சொன்னால் நீல கருத்தப்பு கொடியாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய எண்ணங்களையும் சரி வாழ்க்கையையும் சரி கட்டட காடுகளுக்குள்ளே அடகு வைத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக படர விடுவதற்கு, கொடிகளை தடையிடுவதற்கு எங்களிடம் வேலிகளும் இல்லை, தடிகளும் இல்லை. எல்லாமே நாங்கள் சீமெந்து கொண்டு மாற்றி அமைத்திருக்கிறோம். வீட்டு முற்றத்திலே மண் விளையாடுவதற்கு பிள்ளை எதிர்பார்த்தாலும் இன்றைக்கு மண்ணும் இல்லை. எல்லாமே நாங்கள் முழுவதாக கொங்கிரீட்டை போட்டு மூடி இருக்கிறோம். இப்படி எல்லாவற்றையும் மூடிவிட்டு ஆரோக்கிய வாழ்விலே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சித்த மருத்துவம் தொடர்பான சிந்தனைகள் என்று வருகிற பொழுது நாங்கள் எல்லாவற்றையுமே என்னோடத்துக்கு தான் தேடி செல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள் உள்வாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு யதார்த்தமான கசப்பான உண்மையாக இருக்கிறது. ஆக எது நடந்தாலும் நன்மைக்கு என்ற விடய தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நீங்களும் உங்களுடைய அனுபவங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் இல்லை முன்னுதாரணமாக கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி கொண்டு சொல்லலாம். 0122225656 என்று எங்களுடைய கலைக்கு தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களுக்கான வாய்ப்பை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி, பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த விடயம் தொடர்பாக. இன்னும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சில வேளைகளிலே இந்த உள்ளூரில் அதாவது வாழ்க்கையிலே ஒரு படி என்பது வருகிற பொழுது அவர்கள் பெற்றோருடன் கூட வாழ்ந்த காலங்களை கடந்து அடுத்த படிமுறை என்று வருகிற பொழுது அவர்கள் ஒரு திருமண மதத்தில் இணைய வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் இப்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக பிரதான பிரச்சனை என்னென்னு கேட்டால் வெளிநாடுகளிலே கணவன்மார்களை தேடிக்கொள்வது அல்லது வெளிநாடுகளிலே மனைவிமார்களை தேடிக்கொள்வது இப்படி இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது.
ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில காதல்கள் அதற்காக தியாகமும் செய்யப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இன்னும் சிலர் அதையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு போக முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே பார்த்தால் காதல் இங்கே இருக்கும், அவர் அங்கே திருமணம் செய்துவிட்டு பின்னர் இவரை அங்கே அழைத்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையும் இருக்கும். ஆனால் இப்படியான சம்பவங்களை ஏன் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் என்று கேட்டால், வாழ்க்கை என்பது வாழ்வதற்கான ஒன்று. அதை சரியான தீர்மானங்களோடு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கும். சில வேளைகளிலே இப்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். அது பின்னர் அது அவர்களுக்கு நன்மையை கொடுக்க தொடங்குகிற பொழுதுதான் அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள், அட இதெல்லாம் நன்மைக்கு தான் நடந்திருக்கிறது என்று. இன்னும் கண்டிப்பாக நாங்கள் குழந்தை பருவத்தை நோக்கி போவோம். வீட்டில் அடி வாங்கின ஞாபகம் இருக்கும், பாடசாலையிலே கொடுத்த வேலைகளை செய்யாமல் ஆசிரியரிடம் அடி வாங்கின ஞாபகம் இருக்கும். ஆனால் அடி வாங்குகிற பொழுது அல்லது அவர்கள் தண்டிக்கிற பொழுது நாங்கள் அந்த இடத்திலே சிந்தித்திருப்போம், எங்களுக்கு என்ன இதற்காக அடிக்க வேண்டும் அல்லது ஏன் இவர்கள் எங்களுக்கு அடிக்க வேண்டும், வீட்டில் அடித்தால் நாங்கள் சொல்ல கோபித்து கொண்டு ஓடி இருப்போம். இப்படி அந்த சிறு வயதிலே நாங்கள் சின்ன சின்ன அனுபவங்களை வைத்திருப்போம். அப்படி அடித்து வளர்த்ததனால்தான் இன்றைக்கு ஏதோ ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அந்த காலம் எங்களுக்கு நன்மைக்குரிய காலமாக இருந்திருக்கிறது என்பதை மறக்க முடியாமல் இருக்கும். ஊரில் சொல்லுவார்கள் என்றால், அடித்து வளர்க்காத பிள்ளையும் முறிச்சு வளர்க்காத முருங்கையும் சரியாக வளராதுன்னு சொல்லுவார்கள். அடி வாங்கினபடியாக சரியாக வளர்றதுக்கு முருங்கை முறிக்காம விட்டோம்னா நீளமாக வளர்ந்து கீழே பாரண்டு போயிடும். அதனால தான் அப்படி சொல்லுவார்கள். ஆக இப்படியான விடயங்களை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நன்மைக்கு என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்டாயமாக வாழ்வில் பெரிய உயரங்களுக்கு சென்றவர்கள் பல பேரை நாங்கள் கேட்கும்போது அவர்கள் குறிப்பிடுவார்கள், என்னுடைய அப்பா என்னை அடித்து வளர்த்திருக்கின்றார், ஆசிரியர் அடித்து சொல்லி தந்தார் என்றவாறு குறிப்பிடுவார்கள். காரணம் அவர்கள் அடிப்பது நோக்கம் அவர்களை காயப்படுத்த வேண்டும், கண்டிப்புக்காகத்தான் அதை செய்திருப்பார்களே தவிர காயப்படுத்த வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இல்லை. எந்த ஒரு சம்பவம் நடக்கும் போதும் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது ஒருவரை அடிக்கும் போது பெரியவர்கள் ஆசிரியர்கள் அடிக்கும்போது கட்டாயம் அவர்களுடைய உள்நோக்கம் அந்த பிள்ளை நாளைய வாழ்வில் சிறந்தவனாக இருக்க வேண்டும், நாளைய உலகுக்கு சிறந்தவனாக திகழ வேண்டும், முன்னுதாரணமானவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை எண்ணத்தினூடாகத்தான் அவர்கள் வன்முறை அதாவது அடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இடம்பெறும். வாழ்க்கையில் பல பேர் உயர்ந்திருப்பார்கள். பல பேர் உயர்ந்தவர்கள் கேட்கும்போது இந்த விடயங்களை குறிப்பாக அவர்கள் தங்கள் ஞாபகங்களில் வைத்திருப்பார்கள். எனக்கு தெரிந்த கதை ஒன்று இருக்கின்றது. ஒரு ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியர் பல பேருக்கு அடிக்கிறது, அதாவது பிள்ளைகளுக்கு பொதுவாக எந்த நேரம் அடிக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். இருக்கும்போது அந்த ஆசிரியர் யாருக்குமே பிடிக்காது. சரியா? அப்போ ஒரு நாள் அந்த பாடசாலையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று விசேட நிகழ்ச்சி ஒன்று நடக்கின்றது. அதில் ஒரு அந்த ஊரிலேயே பெரிய ஒரு பதவியில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர் வருகின்றார். வரும்போது அனைவரும் அவரை தாங்கி பிடிக்கின்றார்கள். பொதுவாக தெரியும் தான் பெரியவர்கள் வந்தால் தாங்கி பிடிப்பது. அவ்வாறு அவருக்கு நல்ல விருந்து உபசாரம் எல்லாம் நடக்கின்றது. முடித்து போகும்போது இந்த ஆசிரியர் வயதான ஆசிரியர், நான் முதலில் குறிப்பிட்ட ஆசிரியர் வயதானவர். அந்த பெரிய அதிகாரி இந்த ஆசிரியரின் காலில் விழுந்தாராம். விழும்போது மற்றவர்கள் கேட்டார்களாம், உங்களுக்கு இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய சிறு வயதில் என்னை அடித்து எனக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியர் இவர். எனவே இவர் அவ்வளவு கட்டாயமாக எனக்கு படிப்பித்ததன் மூலமாகத்தான் நான் இன்று இந்த உயரத்தில் இருக்கிறேன் என்று அவ்வளவு மகிழ்ச்சியாக குறிப்பிட்டாராம். குறிப்பிடும்போதுதான் அந்த ஆசிரியரை பற்றி அனைவருமே புரிந்து கொண்டார்களாம். ஒருவர் செய்கின்ற செயலில் இருக்கின்ற வன்முறைகளோ செயலை மட்டும் பார்க்காது, அதற்கு பின்புறமாக இருக்கின்ற நல்ல விஷயங்களையும் பார்க்க வேண்டும். அது ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக ஒவ்வொருவருக்குமே அமையும். அவருடைய வாழ்க்கை நன்மையாக அமைந்திருக்கின்றது. அவர் மிகப்பெரிய உயரத்திற்கு அந்த ஊரில் சென்றிருக்கின்றார். பல பேருடைய பாராட்டுகளுக்குள்ளாக இருக்கின்றார். காரணம் அவருடைய கல்விக்கு காரணமாக இருந்தவர் அந்த ஆசிரியர் என்றவாறு குறிப்பிட முடியும். இதை விடுத்து நன்மை என்ற பகுதியினூடாக நோக்கக்கூடியதாக கொரோனா கூட ஒரு விதத்தில் நன்மை என்றுதான் நான் கூறுவேன். காரணம் என்னவென்றால், கொரோனா வந்ததுக்கு முன்பாக நாங்கள் இருந்ததையும் கொரோனா வந்ததுக்கு பின்பாக நாங்கள் இருந்ததையும் நோக்கும்போது கொரோனா வருவதற்கு முன் தொலைபேசி ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம், ஒருவர் டிவியோடு நாங்கள் ஒரு பக்கம் என்றவாறு தொடர்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் இன்றைய காலங்களில் வீட்டிலேயே இருக்கிறோம். குடும்பத்துக்கான நேரம் என்பதை ஒரு நாளும் நாங்கள் செலவழித்திருக்க மாட்டோம். கொரோனாவுக்கு முன்பு இன்று பெரும்பாலான பங்கு வீட்டில் குடும்பத்தோடு நாங்கள் பங்களித்து கொண்டுதான் இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சூழலை பற்றி பார்க்கலாம். சூழலை பார்க்கும்போது முன்னைய காலங்களில் வாகன ஓட்டங்கள் அதிகம், வீதி விபத்துக்கள் அதிகம்,
இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருந்தது. இந்த கொரோனா லாக்டவுன் ஆரம்ப காலங்கள் பார்த்தால் சூழல் வந்து அவ்வளவு தெளிவாக இருந்தது. வலைத்தளங்கள் மூலம் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சூழலுக்கு ஒரு விடுவு காலம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது அவ்வளவு தூய்மையாகவும் அவ்வளவு தெளிவாகவும் இந்த சூழல் அமைந்திருந்தது, குறிப்பாக கொரோனா காலங்களில். நீங்கள் சொல்வது போலதாகவே உண்மையில் இந்த கொரோனா சில பாடங்களை கற்பித்திருக்கிறது என்பது நாங்கள் மறக்க முடியாத உண்மை. காரணம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொருவருக்குமான வாழ்வியலில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்ததை நாங்கள் யாரும் இல்லை என்று சொல்வதற்கில்லை. அதிகளவான நடமாட்டங்களை குறைத்திருக்கிறது. உண்மையிலே இந்த அழகு சாதன பொருட்களை கொள்ளொணுவு செய்யக்கூடியவருடைய அளவும் குறைந்திருக்கிறது. காரணம் இப்பொழுதெல்லாம் கொரோனா வந்து மாஸ்கை போட்டு உதடுகளை மறைக்க வைத்திருக்கிறது. ஆக உதடுகள் மறைக்கிற பொழுது லிப்டிக்கினுடைய தேவை எழுந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆகவே அது குறைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உதடுகளால் புன்னகை செய்து முகங்களாலே மனமகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு எங்களுக்குள்ளே நாங்கள் சிரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒருவரை கண்டால் நான் சிரிக்கிறேனா அல்லது அவருடைய பார்க்கிறேனா என்று தெரியாத அளவுக்கு இன்றைக்கு வாழ்க்கை தலைகளாக போயிருக்கிறது என்பதை மறக்க முடியாத உண்மை. இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு சம்பவத்துக்குள் வரலாம். குறிப்பாக இந்த அலுவலகங்கள் என்று வருகிற பொழுது அங்குதான் சில போட்டிகள், பொறாமைகள் அல்லது விட்டுக் கொடுப்பின்மை, நான் இந்த கர்வம், எல்லாமே நான் என்கின்ற அகந்தை, இவையெல்லாம் குறிப்பாக சில இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி வருகிற பொழுது சில வழிகளே இந்த வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே நிலையானதாக இருப்பதில்லை. இன்றிருப்பவர் நாளை உயர்வார், நாளை மேல் இருப்பவர் கீழே வருவார், கீழே இருந்தவர் இன்னும் அதிக மடங்கு மேலே உயரலாம் என்கின்றது இந்த உலகத்தினுடைய மாற்றம் அல்லது வாழ்வியல் மாற்றம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் இன்றைக்கு எல்லோரிடமும் இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நான் தலைவராக இருக்கலாம், நாளைக்கு நான் ஊழியராக மாறலாம். இன்றைக்கு ஊழியராக இருந்து கொண்டு நாளைக்கு தலைவனாக மாறலாம். ஆக இந்த மாற்றம் என்பது நிலையானதாக இல்லை, எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கும். எங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியானதாக, சாதகமானதாக உருவாக்கி கொள்ள வேண்டியது எங்கள் கரங்களில் தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த காலையிலேயே சொல்லிக்கொண்டு, எது நடந்தாலும் நெஞ்சுறுதியை தளரவிடாதீர்கள். நாங்கள் எங்களுக்கான புதிய வாழ்வியல் வழிகளை, பாதைகளை கரடுமுரடானதாக இருந்தாலும் பூம்பாதைகளாக மாற்றி உருவாக்குவதற்கு எங்கள் முயற்சிகள் தான் எங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை இந்த காலையிலே 2021ஆம் ஆண்டினுடைய 2வது நாளிலே உங்களுக்கு 2 பேருமாக சொல்வதிலே மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்கிறோம். இல்லையா? கட்டாயமாக எனக்கு இறுதியாக ஒரே விடயம் தான் கூற வேண்டும். அதாவது கீதாசாரம் இருக்கிறது அல்லவா? எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எனவே நடக்கின்ற அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். நடக்கின்ற அனைத்தையும் நாங்கள் பார்க்கின்ற விதத்தில் தான் இருக்கின்றது. நன்மை நடந்தால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள், தீமை ஒருவேளை நடந்தால் அதிலிருந்து நன்மைக்கு மாற்றக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை மட்டுமே இங்கு இறுதியாக உரைக்க முடியும். நாங்களும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். மீளவும் எங்களுடைய கேபிட்டல் தொலைக்காட்சியினுடைய சொந்தங்களுக்கு இந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இனி வரப்போகிற நாட்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கான நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கடவுளை பிரார்த்தித்து நிகழ்ச்சியிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்புடன் பொன்ராசா கிருஷாந்த் மற்றும் நான் ராகவி சிவஞானம். வணக்கம்.